25 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து இன்றுதான் அது உள்ளபடியே 30 படுக்கை சுகாதார நிலையமாக மாற்றியதற்கு எனக்கு மிகுந்த மனநிறைவு. இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்து கொண்டிருக்கின்ற டிடி டாக்டர் அருணா அவர்களே, டாக்டர் பழனிசாமி அவர்களே, டாக்டர் ஸ்ரீமுருகநாதன் அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து செவிலியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் என் அன்பு கழக தோழர்களுக்கும் வணக்கம். இது உங்களுக்கு இது வந்து நான் 1957 ஒரு சுகாதார நிலையமா, ஆரம்ப சுகாதாரம், சின்ன கிளினிக் சுகாதார நிலையமா இங்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி ஊருக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் 2003 வந்து இது வந்து அது இங்க தரம் உயர்த்தப்பட்டு இங்க இந்த சுகாதார அப்கிரேட் பண்ணி இங்க இருந்தாலும் இவங்க டாக்டர்ஸ் இருக்கிறதுனால நான் ரொம்ப அவங்கள எதையுமே சொல்ல விரும்பல. ஆனால் என்னோட ஒரே மகிழ்ச்சி எனக்கு என்னன்னா இன்னைக்கு தான் அது உண்மையிலே 30%. அதே சமயத்தில் இங்குள்ள மருத்துவர்களை வந்து நான் ரொம்ப பாராட்ட வேண்டும். ஏன்னா ஆலங்குளம் தொகுதியிலே மிக சிறப்பாக செயல்படுகின்ற நிலையங்களில் கடையம் கொண்டு அதுக்கு முக்கியமான காரணம் அர்ப்பணிப்பு உணர்வு தான். செவிலியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு தான். ஒரு மருத்துவ அரசு சுகாதார நிலையம் ஆகட்டும், சப் சென்டர் ஆகட்டும், எதுவாகட்டும், அது சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அர்ப்பணிப்பு உணர்வோடு உள்ள மருத்துவர்கள் மிகவும் அவசியம். எனக்கு இப்ப இருக்கிற பெரிய பயமே இந்த நீட் பரிசு வந்துச்சு, இனிமே நமக்கு அருணா மாதிரியோ டாக்டர் பழனிசாமி மாதிரியோ மருத்துவர்கள் கிடைப்பார்களான்றால் அந்த ஒரு காரணத்துக்காகவாச்சும் நம்ம நீட் என்ற தேர்விலிருந்து விடுபடுவதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அரசு மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் அரசு துறை சார்ந்தவர்களுக்கும் என் கழகத்தோழர் அவர்களுக்கும் என் நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.